ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து பூரி போடலான்னு இருக்கேன். நான் பூரிக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து மாவு பிசைறதுன்னு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். மழை வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை, அதனால் டிஃபன் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக நம்ம ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு நமக்கு தோணும். அதனால் வந்து பூரி வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி ஈஸியாக சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இது வந்து ரேஷன் மாவு. ஏன் இந்த பக்கெட்டை தூக்கி வச்சிருக்கேன்னா, இது வந்து நீங்கள் கடை மாவு கிடையாது, இது வந்து ரேஷன் மாவு. ரேஷன் கடையில் உள்ள கோதுமை அரைச்சி நான் வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ சேர்த்து வச்சுருப்பேன். இப்போ பாருங்கள், அதில் எடுத்து 3 பேருக்கு அளவா. ரொம்ப வெங்காயம் நம்ம அதிகமாகவும் போட்டனால நமக்கு டைம் ஆகிடும். அதனால் 3 பேருக்கு அளவா எடுத்துக்க பாருங்க. நமக்கு வந்து இது எல்லாமே வந்து இது கிடையாது, நம்மளுடைய கண் பார்வையிலே செய்கிறது மாவு எவ்வளோ வரும் அப்படின்னு. கொஞ்சம் நம்ம அதிகமாக 1 2 சாப்பிட வந்து நம்ம கொஞ்சம் எச்சா போட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 4 பூரி நம்ம வந்து சாப்பிடணும் கண்டிப்பாக. இது போதும் நமக்கு. எக்ஸ்ட்ரா தான் வரும், நம்ம எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம் மாவு. வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி ஒரு டிஃபன் பண்ணலாம் சீக்கிரம் அப்படின்னு. இப்போ இது வந்து நான் எதுவுமே போடல பாருங்க. இந்த சாஃப்ட் அரைக்கிறதுக்கு புஷ்ஷுன்னு வரதுக்கு எதுவுமே போடல. சும்மா உப்பு மட்டும் போடிப்பாங்க. உப்பு வந்து நம்ம கண்ணால் பார்த்து எடுக்கிறேன், அளவுலாம் கிடையாது இதுக்கு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன்னா அதை நமக்கு சமைக்க நமக்கு வந்துடும். ஒரு லைட்டாக உப்பு அதாவது உப்பு போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு பிசைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் வந்து பூரி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மாவு விட்டு பிசைங்க. மொத்தமாக மாவு விட்டியானா அது வந்து ஒட்டி பிடிச்சி நமக்கு வந்து வந்துடும். நல்லா பிசைஞ்சு இப்படி நல்லா ஊற்றிக்கலாம். பாத்திரம் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு 2 அடி அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே நான் வந்து போடல. இந்த மாவு வந்து நம்ம பிசைறதுல தான் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. வெறும் தண்ணி, உப்பு, கோதுமை மாவு. ரேஷன் கோதுமை மாவு தான் இது. நாங்கள் கடை கோதுமை மாவு தீந்துனா மட்டும்தான் ரேஷன் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த கடை மாவு வாங்கி யூஸ் பண்ணிப்பேன் ரேஷன் மாவு தீந்துனா. இது வந்து நம்ம மூடப்படக்கூடாது. ஒரு சில வந்து பூரி போடணும் பழக்கணும், டைம் ஆகிடும். அதனால தான் வந்து லேட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் மாவு எடுத்து செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து எதுவுமே நான் வந்து சேர்க்க மாட்டேன். இந்த ஆயில் அது இது இப்போதைக்கு எதுவுமே சேர்க்கலை. பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு நம்ம வந்து இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அப்படியே இது வந்து இருக்கிற ஒரு வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இதுக்கு வந்து டிஃபன் நம்ம இது வந்து தொட்டுக்கத்து வேணும்ல, அதுக்கு வந்து நான் இப்போ வீட்டில் இருக்கிறது நம்ம வந்து வீடியோக்காக இல்லை, இப்போ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம திடீர்னு ஒரு சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து மழை வெளியில். இப்போ வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம மத்தியானம் சிக்கன் மட்டன் மீன் தான் சமைக்கும். அதனால் காலையில் வந்து வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது. அதனால் வெங்காய தக்காளி போட்டு தொக்கு மாதிரி அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எல்லாமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுன்னு கிடையாது, நம்மளோட என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு நான் இப்போ பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மாவு வந்து பிசை வச்சு நான் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்னதாக தொட்டுக்கத்தை ரெடி பண்ணிக்கலாம். பச்சை மிளகு நான் ஒரு 4 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு அளவு எல்லாம் கிடையாது, இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு அளவு கொஞ்சம் காரம் வேண்டாம், நீங்கள் ஒரு பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி வரும், நான் எல்லாமே கையிலே அப்படியே அரைஞ்சிடுவேன். இந்த உள்ளாடி இருக்கிறதே எடுத்துக்கோங்க. சீக்கிரம் வேலை முடியும். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இன்னொரு ஆள் வேணும் ஹெல்ப்புக்கு கிச்சனில் அப்படிலாம் வேண்டாம். நம்ம வந்து படபடன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் எல்லாம் கத்தியிலே தான் அரைவேன். அருவாமனைலாம் கணக்கு வராது. எங்கள் ஊர் சைடில் நாங்கள் அந்த கத்தியில் தான் எல்லாமே படபடன்னு அரைஞ்சிடுவான். எங்கள் சொந்த ஊர் வந்து மார்த்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டம். அதனால் சமையல் வந்து உங்களுக்கு 2 விதமாகவும் வரும். அந்த ஒரு சமையல் வரும், நாங்கள் இப்போ இருக்கிறது திருப்பூர். அதனால் இந்த ஒரு சமையல் அப்படி வரும். நான் உங்களுக்கு காலையில் எல்லாமே ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் வீடியோ போட தொடங்கியிருக்கேன். அக்கா சமையல் வீடியோ இப்போ தான் போட தொடங்கியிருக்கேன். வெங்காயம் பாருங்க, பட்டப்படந்து தலை எடுத்துகிட்டு அரைஞ்சிட்டு இந்த கட் பண்ணிவிட்டு ஈஸியாக எல்லாம் முடியாது. நான் இப்போ தான் எல்லாமே பண்ணுவேன். சமைக்கிறது வந்து ஈஸியாக வேலை முடியும். ஓனை எடுத்து உங்களுக்கு தேவை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் கவனமாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே தோல் எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் கை வச்சு அப்படியே அரைஞ்சிடுவேன். குட்டி குட்டியாட்டு அந்த வெங்காயம் அரைஞ்சி அக்காளுக்கு கண் எரியுது. நான் அதுக்கு வீடியோவில் போடல.
நம்ம இப்போ இதை அறியறதுக்குள்ள நம்ம பூரிக்கு போட்டு வச்சிருக்கிறதுல மாவு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். வந்து எங்கள் அம்மா வந்து ஹோட்டல் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து இப்படி தான் படப்படப்படன்னு சீவை எடுக்கிறேன். அங்கெல்லாம் அருவாமனையில் வந்து சீவ மாட்டாங்க அதிகமாக அந்த சைடு. இங்கே வந்து எல்லாமே அருவாமனையில் தான். இங்கே எனக்கு அப்போயே அந்த கைப்பழக்கம் வந்துச்சு. கையிலே எல்லாமே கட்டி வச்சு அரிஞ்சு நான் வந்து இப்படி நீளமாக தான் போடுவோம். உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி குட்டை குட்டை ரவுண்டு ஷேப்பில் போடிய மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கணும். ரொம்ப ஈஸிங்க சமையலெல்லாம் ரொம்ப ஈஸி. எல்லாமே நம்ம வேலையை நினச்சா வேலை, ஈஸி நினச்சா ஈஸி. அடுப்பில் கடை வச்சாச்சு. நம்ம வந்து அடுப்பு பற்ற வைப்போம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் வாங்கிட்டு நமக்கு ஒரு முடை அப்படியே நம்ம வந்து பாக்கெட்டு போட்டு அப்படியே வச்சுக்கலாம். லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக வந்து சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். நமக்கு எப்போவுமே லேடிஸ்க்கு ஒரு அவசரம் பாருங்க. அந்த தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை அதை வச்சுட்டு எண்ணெயை ஒன்றும் ஊற்றக்கூடாது. ஏன்னா இப்படி பொடி பொடி கொட்டின மாதிரி வரும். அந்த தண்ணியை வசன கூட நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சரி, அப்போ வந்து அவசரத்தில் பாருங்கள் எண்ணெய் வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நம்ம கடுகு போட்டுனதான் அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இதை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய் இருக்குதுலாம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதிலே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது பக்கத்தில் எனக்கு அங்கே போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே பச்சை மிளகாய் போட்டுனா வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது சும்மா ஒரு திடீர்னு நின்று நமக்கு வந்து ஒரு டிஃபன் போடுறதுக்கு வெங்காயம் இவ்வளோ வேண்டாம். நான் வந்து மீதி வந்து மத்தியானம் சிக்கன் குழம்புக்கு மீதி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டலாம். நிறைய போட்டாலும் சாப்பிடணும். நம்ம இன்னைக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக டீயை கொஞ்சம் மிக்ஸாக வச்சுக்கலாம். அப்படியே வணங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளாடி கொஞ்சம் லைட்டாக இல்லை இஞ்சி தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி உங்கள் டைம்லனா போட வேண்டாம். நம்ம திடீர்னு வீட்டில் என்ன சர்வீஸ் நம்ம பண்ணுது இஞ்சி இல்லை அப்படின்னா நம்ம வந்து போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து போயிருந்தோம். நீங்கள் வந்து சும்மாவும் அப்படியே வாங்கிக்கலாம். நான் வந்து இஞ்சி எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால கொஞ்சம் தட்டி போடுவேன். நான் கழுவிடாக வச்சுருக்கேன் நேரமே இஞ்சியை இல்லை. கொஞ்சம் 2 பூண்டு அப்படியே அது வணங்கும்போது நம்ம இந்த பக்கம் சேர்த்து போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வெங்காயம் வாங்கி தக்காளி போட்டுக்கலாம். அப்படியே வாங்க கொஞ்சம் நம்ம வணங்கிட்டு அதை அப்படியே வணங்கி வரைக்கும் நம்ம சும்மா நிற்க வேண்டாம். இந்த பூரி பெசஞ்சு போட்டுக்கலாம். அந்த மாவு எடுத்து இப்படி 1 போட்டுக்கலாம். அளவு உங்களுக்கு எவ்வளோ இது வந்து ஒரு அளவெல்லாம் கிடையாது. சும்மா அப்படியே ஒரு எல்லாத்தையும் அப்படியே ஊற்றி வச்சுட்டு நம்ம காப்பி எடுத்துக்கலாம்.
நான் வந்து வணக்கிட்டு சும்மா நிற்க வேண்டாம் இந்த வேலையை பார்த்துட்டு ஒரே வேலை முடிவிட்டு அதனால நம்ம இதை வணக்கிட்டு சும்மா தான் நிற்க பண்ணலாம். அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வடங்கு போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நான் பூரிக்கு மாவு வந்து அளவாக தான் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறேன். நான் 3 பேர் பொண்ணு நான் இது வைக்கிறாரு. அதனால் அளவாக தான் எடுத்துக்கிறேன். அது கலர் நமக்கு நீங்கள் சமைக்க உங்களுக்கு அந்த கை அளவு வந்துடும். நீங்கள் சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அந்த அதுக்கேற்ற மட்டும் பாருங்கள் உள்ளே கொடுத்து கொடுக்குறேன். வேஸ்ட்டாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அளவு வைக்கிறதா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்கள் செய்யலாம். இல்லை அளவாக சாப்பிட்டதுன்னா அப்புறம் எப்படி தெரியும் அப்படின்னா எதாவது சொல்லுவாங்க சிக்கன் அப்படின்னாங்கம்மா. அதனால் அப்படியே இதை சாப்பிட மாட்டேன் வேஸ்ட்டாக போயிடும். அதனால அளவாக எடுத்துக்கேன். தக்காளி நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி நல்லா வணக்கி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணா ஊற்றிக்கோ, உங்களுக்கு வேண்டாமல் வேண்டாம். அதான் கொஞ்சம் இல்லைன்னா தண்ணி கெட்டியாக இருக்கும். பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுருக்கேன். இந்த மிளகாத்தூள் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள இது வந்து கொஞ்சம் மசாலா எதாவது இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எதாவது போட்டோம். மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்குது. மிளகாத்தூள் எங்கிட்ட இல்லை, அதனால் எடுத்து வச்சு லைட்டாக சிக்கன் மசாலா தூள் போட்டேன் நான். உங்களுக்கு என்ன இது மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்குது. யாருக்கும் பச்சை மிளகா போட்டுருக்காங்க அதிகமாக காரணமாக போட வேண்டாம். இது ஒரு டேஸ்ட்டாக தான் போடுவேன். சிக்கன் மசாலா தூள் போடலாம், கரம் மசாலா தூள் போடலாம். உப்பு கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். அதனால இப்போ தண்ணி விட்டு வைக்கலாம். உப்பு போடணும், ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் அளவாக. ஏற்கனவே போட்டிருக்கேன் உப்பு இருக்கும். லைட்டாக மஞ்சள் தூள் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போடணும். ரொம்ப போட்டேன்னா மஞ்சள் இது வந்து தெரியல ஒரு குழம்பு ஒரு கிரேவி மாதிரி. இதெல்லாம் போடுறது கொஞ்சம் மிளகா தூள் போட்டால் நல்லா இருக்கும். எங்களுக்கு மிளகா தூள் இந்த சின்னதாக வாங்கலாம், அதனால் இருக்க போகலாம். இது கொஞ்சம் சவை எக்ஸ்ட்ரா கூட்டிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளாடி நம்ம வந்து பூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சும்மா தக்காளி வெங்காயம் போட்டு வாங்கிட்டு நானே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொண்டு இதோடு சிக்கன் மசாலா போட்டுருக்கேன். மிளகா போட்டாங்க போதும். அதுவே எண்ணெய் ஊற்றலை. இப்போ நம்ம வந்து பூரிக்கு வரைச்சிட்டு இதில் வந்து எண்ணெய் தண்ணி வந்து கொஞ்சம் வத்தன போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே நேரத்தை மாதிரி போட்டு பாருங்கள். இதில் வந்து இந்த பூரி கட்டையோட இது போயிடுச்சு பாருங்கள். நான் ஒட்டி வச்சு கண்டு வந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் பூரி போடணும். இதுக்காக நான் வந்து போய் இப்போ டக்குன்னு வாங்க முடியாது. வீட்டில் என்ன இருக்குது அதை வச்சு நான் அப்போ வந்து சமைக்கிறேன். எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றலாம். அளவாக இதுக்கு எண்ணெய் ஊற்றி தான் போய் ஜாமான் வாங்கினா மளிகை ஜாமெல்லாம் தீர்ந்து சக்கருக்கு இன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே. இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் காய்க்காக இருக்கும். வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே கலத்தி வச்சுக்கலாம். அது வந்து இது கொஞ்சம் எனக்கு அடியில் அந்த தட்டு வந்து கண்டு வந்துச்சு ஒரு வாங்கணும். சரி நல்லா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ரொம்ப ஈஸியாக ஒரு ஆளே நம்மளாவே எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம தான் இருக்குது. நம்ம பிடிச்சி செய்யணும் சமையல் அப்படி தான். எல்லாமே அப்படி தான் பிடிச்சி செய்யணும். அது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கா. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இது இருந்தது இல்லைன்னா அந்த சப்பாத்தி கட்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு லேட் ஆகும். எல்லாமே ஓனாக எடுத்துருக்கு. நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நாங்கள் எல்லாமே நான் வந்து எடுத்து எல்லாமே போட்டேன். ஏன்னா உங்களுக்கு லேட் ஆகும் வீடியோ வந்து லெந்தாக போகணும்னு எடுப்பாங்க. எல்லாமே வந்து இதுலேயே நம்ம மூடி வச்சுக்கலாம். எடுக்கும்போது நீங்கள் அப்புறம் அந்த இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடியும். நம்ம இது வந்து பூரி போட்டு வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பக்கத்தில் அதை பிசைஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு டிஃபனுக்கு. நான் வீடியோ எடுக்கும்போது அதனால் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக செய்வேன். இது வந்து சமையல் கட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப லெந்து கிடையாது. கொஞ்சம் சின்ன சமையல் கட்டு தான். அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம பாத்திரம் வைக்கிறதுலாம் இங்கே தான் அளவாக தான் இருக்குது. இந்த சமையல் கட்டில் பரவாயில்ல இருக்கிற வச்சு நம்ம அட்ஜஸ்ட். எண்ணெய் வந்து நமக்கு காஞ்சிச்சு. என்ன சூடாச்சுன்னா எப்படின்னா கை உள்ள கொள்ள விடாது. லைட்டாக அப்படி வச்சுனாலே ஒரு ஆவி மாதிரி இருக்குது. அதை வச்சு நமக்கு தெரியும் என்ன காஞ்சிச்சு அப்படின்னு. நம்ம வந்து பூரி ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். என்ன காஞ்சி போட்டாலும் வெறும் பாருங்கள். நான் வந்து மேலே போட்டு கொஞ்சம் எண்ணெய்க்குள்ளாடி போட்டுக்கலாம். கொஞ்சம் இது போடும்போது பார்த்துக்கலாம்.
அதனால் சமையலெல்லாம் கற்றுக்கவே எல்லாம் மேரேஜ் ஆனது தான் கற்றுக்கிட்டது. இதெல்லாம் கற்றுக்கவே வரல. சின்ன வயசில் மேரேஜ் வந்து சமையல் பற்றி தெரியாது. அப்படியே கண்ணால் பார்த்து அப்படியே சமைக்க தொடங்கிட்டேன். அம்மா வந்து ஹோட்டல் வச்சிருந்தாங்க. அம்மா ஹோட்டலில் வந்து நல்லா சமைப்பாங்க. அம்மா இப்போ இல்லை இறந்துட்டாங்க. ஆனால் நல்லா சமைப்பாங்க எங்கள் அம்மா. ஹோட்டலில் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியல, சமையல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ரேஷன் மாவு அந்த எதுவுமே போடலை, சும்மா நார்மலாக தான். இதுதான் அந்த உப்பு போட்டணும். பூரி புஷ்ஷுன்னு வந்ததுனால நம்ம அதையே போட்டு அப்புறம் நம்ம அதனால நான் எதுவும் போடுறது கிடையாது. நம்ம இந்த பெசைஞ்சதில் தான் இருக்குது. கை வச்சு நல்லா பெசையும் பார்த்தீங்களா? அது பெசைஞ்சுன்னா அந்த புஷ்ஷுன்னு உப்புன்னு வருதா? புதுசுங்க பூரி புஷ்ஷுன்னு வந்தாலும் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ நம்ம அதை சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டாலே போதும். எல்லாமே ஒரு ஆளே பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து அவங்க அப்படியே நம்ம நினச்சிட்டு இருந்தால் சமைக்க முடியாது. டேஸ்ட்டாகவும் வராது. வெளி பொண்ணு கேட்டிருந்தா சரி ஒன்றா போட்டு பூரி வந்து என்னன்னா டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இன்னி வந்து மத்தியானம் லஞ்சான டிஃபன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு மழை இருக்குதா, அக்கா வேறு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது. பூசி போட்டு நல்லா படுத்துட்டு அக்கா கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு. அக்கா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி அக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இன்றைக்கி வேலை இருக்குது. சரி நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னு மத்தியானம் சமைச்சிட்டு போயிட்டு வந்தாக்கி சமையல் வீடியோ போடணும்னு 2 நாள் ஆசை. சரி இன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டேன். பூரி புசுனாலும் நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. நம்ம வந்து பசிக்கு சரி சாப்பிடணும். நமக்கு நம்ம பெசஞ்ச புசுன்னு வரையாது. எனக்கு அது கவலை மாதிரி தான் இருக்கேன். அது நம்ம வந்து நம்ம பெசைறதுல தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேறு எனக்கு தெரியல. ஆனால் மாவு பெசஞ்சு வைக்க பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்குது. எதுவுமே நான் போட மாட்டேன். பொண்ணு வந்து அது சோடா உப்பு அது இது எண்ணெய் கூட ஊற்ற மாட்டேன். என்ன பொரிக்கும் போது இருக்குது எண்ணெய் மட்டும்தான். மழையில் போதும் முதல்ல தீந்துச்சு எல்லாமே அரைச்சி வைக்கணும். நான் மத்தியானம் லஞ்சுக்கு சமைப்பேன். அதையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதோட எண்ணெய்லாம் எனக்கு அதிகமாக ஆகாது. என் கைக்கு ஒரு சில சமயம் ஏதாச்சும் எண்ணெய் வந்து சிக்கனமாக எல்லாமே வீட்டில் இருந்து பார்த்துருந்தா நான் சமைக்கிறதுக்கு புதுசு எதுவும் வாங்கலை. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். வீடியோ கார்டு எதுவுமே நான் வந்து வாங்கலை. எதுவும் எல்லாமே வீட்டில் இருந்து போடுறேன். கொஞ்சம் முருங்கல் வேணால் நீங்கள் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. முருங்கல் கொஞ்சம் வேண்டாம் நீங்கள் போட்டோன்னே எடுத்துக்கோங்க. நம்ம வேலைக்கு போனாலும் காலையிலும் ஈஸி தான். ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு அளவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற 3 ஏர் இருக்குன்னா ஒரு 5 பூரியா ஒரு 15 பூரி வேணும் போது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் டைம் ஆகிறவங்களுக்கு சீக்கிரம் வேலைய முடியும். நிறைய இருந்தாலும் கொஞ்சம் நிறையா நம்ம பேசலாம். காலையில் பாருங்க பூரி ரெடி ஆச்சு. புஷ் பாருங்க அழகாக ஒரு பூரி சும்மா தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு மாதிரி வச்சுக்கோங்க. முட்டை இருந்தால் முட்டையும் முடியலாம், சிக்கன் எதுவும் முடியலாம். இப்போ அவசரத்துக்கு வச்சுருக்கு. வெளியே மழை பெய்யுது, நம்ம வீட்டில் இருக்க ஜாமான் வச்சு எப்படி சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பூரி வந்து ரேஷன் மாவு இது வந்து அதில் எப்படி புஷ் வந்துட்டு காய் அக்காவுக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து மத்தியானம் லஞ்சு நான் அப்படியே போடுறேன் உங்களுக்கு வீடியோ சமைக்குது. ஆக்சுவலாக சரி பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.